ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு தேர்ஸ்டே. இன்னைக்கும் நாளைக்கும் நமக்கு 2 days பிரெட் அண்ட் பன் ஒர்க் ஷாப் இருக்கு. ஸோ காலையிலே எந்திரிச்சு குட்டீஸ்க்கு வந்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு கூடவே எங்களுக்கும் சேர்த்து சமைச்சிட்டேன். பருப்பு குழம்பு, அப்புறம் முட்டை ஆம்லெட் சிம்பிளா. நாளைக்கு வந்து டின்ட்டுக்கு ஸ்கூல்ல நாளைக்கு நவம்பர் 14ங்கிறதுனால சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன். சிக்குக்கும் கொஞ்சம் அந்த கியூ அந்த ஃபேஷன் ட்ரெஸ்க்கு எதுவெல்லாம் பண்ணணும். டின்ட்டுக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஸோ சிக்குக்கு பண்ண வேண்டியதை ராம் பார்த்துப்பாங்க, டின்ட்டுக்கு பண்ண வேண்டியதை நான் பார்த்துப்பேன். இப்படி தான் வந்து நாங்கள் வேலையை பிரித்து வச்சுருக்கோம். டைம் வந்து இப்போ ஒரு 8 o'clock இருக்கும். நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு முடிஞ்ச அளவு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரணும். வந்துட்டு நம்ம கிளம்ப கரெக்டாக இருக்கும். மற்றபடி இங்கே எல்லாமே ரெடி. சிக்குவை ரெடி பண்ணுறது மட்டும் ராம் பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம ஜிம் போயிட்டு வந்துட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். ஓகே. டைம் வந்து 9:35 கிட்ட ஆகுது. ஜிம்லேருந்து வந்து ரெஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரே ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம், காஃபி வச்சுருக்கேன். ராம் வந்து சிக்குவை ட்ராப் பண்ண போயிருக்காங்க. ஸோ வந்ததுமே குவிக்காக குடிச்சிட்டு ஒரு 9:50க்கு போனால் கூட, ஏன்னா அங்கே எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. நான் போயிட்டு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் வந்ததுக்கப்புறமா ஆரம்பிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நல்லா இருந்துச்சு ஒர்க் அவுட். ஆக்சுவலி துபாய் போகிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. ஒரு 2-3 வீக்ஸ் கிட்ட பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் கொஞ்சம் ரெகுலராக போக ஆரம்பிச்சிருக்கேன். பார்ப்போம், இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போகணுன்னு இருக்கு. ஏதாவது நடுவில் வேலை வந்துருச்சுன்னா அது அப்படியே ட்ராப் ஆயிடுது. பட் ஓகே, பார்ப்போம். காஃபி போட்டு வச்சிருக்கியா? எஸ். ஓகே. ராம் வந்தாச்சு. காஃபி குடிச்சிட்டு குயிக்காக கிளம்பிடலாம். மேலே யாரும் இருக்குது? இல்லை, எனக்கு ஆங்கிலே வர மாட்டேங்குது. நான் தெரியுறேன்னா பாரு, ஹேண்டு. காலைல ஒரே தோசை தான் சாப்பிட்டேன். அதுவும் எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்னா 7 o'clock சாப்பிட்டேன். அதனால கண்டிப்பாக பசிக்கும். கிளாஸில் போய் அதுவும் இன்னைக்கு அப்பர் பாடி ஒர்க் அவுட்டு. கை இங்கெல்லாம் எனக்கு ட்ரெஸ்ஸு மாட்டும் போதே கை தூக்க முடியல. எப்படி போய் நீட் பண்ண போகிறேன்னு தெரில. இந்த வேலையை பண்ண சொன்னேன். இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு நான் ஜிம்முக்கு தலைக்கீழாக தான் போய் குதிப்பேன்னு ஒரு நேரத்துக்கு குதிக்க சொன்னேன். கேப் விட்டுட்டா அப்படியே அது பழகிரும். அதனால எப்படியாவது புஷ் பண்ணி போயிடணும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்கிறதுக்கு ஒரு அப்படிதாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் காட்டுறேன். வெந்திரி தங்கம், வெந்திரி தங்கம். இந்த பேர் எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. உன்னை பார்த்து நிறைய நாள் ஆயிருப்பேன். வெந்திரி தங்கம். இவன் என்கிட்ட மட்டும்தான் இப்படி வந்து ஏதோ சொல்லி கொஞ்சுவான், ஏதோ சொல்லுவான். கண்டபடி திட்டுறான். அது கொஞ்சம் கண்டபடி திட்டுறான். என்ன சொல்ல வரீங்க நீங்க? எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஷேடோ குட்டிக்கு 4 years ஆச்சு. இந்த குட்டனுக்கு 4 வயசு ஆகுது. 4 வயசு. அப்படியா இருக்க நீனு? பேபி மாதிரி இருக்க. பேபி மாதிரி இருக்க. பேபி மாதிரி இருக்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுடா அப்படின்றான். எத்தனை பேர் கேட்பாங்க தெரியுமா, ஷேடோ எங்க ஷேடோ எங்கன்னு? நீ எல்லார்கிட்டயும் புக்கு பண்ணிக்கிறப்போ. ஓகே, லஞ்ச் டைம் வந்து 2 o'clock ஆகுது. 3 o'clock எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து நின்றுட்டே தான் எல்லாமே பண்ணாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 hour பிரேக் இருந்தால் தான் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆஃப்டர்நூன் செஷனுக்கு வந்து அவங்க ரெடி ஆக முடியும். இது வரைக்கும் எல்லாரும் இது அவங்களுக்கு மட்டும் தானா? எனக்கும் தான். அப்புறம் நான் வந்து மொத்தமாகவே பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். எனக்கும் ராமுக்கும் பருப்பு சாதம், ஆம்லெட். ஓகே, சாப்பிட்டுருக்கோம். இப்போ எனக்கு எப்போவுமே இந்த கிளாஸ் முடிஞ்ச ஒரு பழக்கம் இருக்குங்க. இன்னைக்கு நைட்டுக்கு நான் இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து அந்த 2 நாள் எப்போல்லாம் கிளாஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். எனக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லலாம். எனக்கு நானே ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கிறேன்னு சொல்லலாம். அன்றைக்கி நைட் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அதுவும் நாளைக்கு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை வார்த்தையால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. பட் இன்னைக்கு நைட்டுக்கு நான் இப்போவே ரெடி ஆகிட்டேன். ஏதாவது ஒரு நான்வெஜ் ஏதாவது வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே டிவி பார்க்கணும் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ இந்த ஃபுட் வந்து இறங்கவே இறங்காது எனக்கு. ஆமாம், என்ன நான்வெஜ் இல்லை, முட்டை வந்து வெஜ் தான். அப்படி மட்டும் இல்லை, நான்வெஜ் இருந்தாலுமே சில டைம் நான் ஏதாவது கொண்டு வரேன்னா அது அப்படியே நின்று இப்போ நான் நடுவில் போகணும். அந்த பேக் ஆகிட்டு இருக்கு, அதை வெளியில் எடுக்கணும். ஸோ அப்படி போகணும், பசிக்காது. அந்த ஒரு டென்ஷன் என்ன இருந்தாலும் இருக்கும்ல, அதனால இறங்காது. இதே இந்த நைட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். என்ன எகிரி விழுந்துருவோம் போல உள்ள. சாப்பிடு நல்லா இருக்காண்ணா இன்னைக்கு.
நெக்ஸ்ட் டே இன்னைக்கு செகண்ட் டே ஆஃப் ஒர்க் ஷாப். ஸோ நேற்றுக்கு வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சது, பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, முடிகிறக்கே 7 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கிளீனிங், அப்புறம் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளம்புறதுக்கு வந்து ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. இன்னைக்கு ஜிம்முக்கும் போல. ஆக்சுவலி செம்ம உடம்பு வலி எல்லாம் சேர்த்து வச்சு செம்ம ஒர்க் அவுட் பண்ணது, நீட் பண்ணது, அப்புறம் ஏதோ செம்ம முடியல. அதனால சரி ஓகே நல்லா தூங்கி எந்திரிச்சு. எப்படி சொன்ன அப்போ 7:20 எழுப்புறியா ப்ளீஸ்? ஆமா, ஏன்னா ரொம்ப நிஜமா செம்ம வலி. இப்போ கூட வலிக்குது, பட் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து டின்டுக்கு சிக்குக்கு 2 பேருக்குமே வந்து நவம்பர் 14 இன்னைக்கு. அவங்க 2 பேருக்கும் வந்து வேற யாருக்கும் கிடையாது, உங்களுக்குலாம் கிடையாது, பாக்குற உங்களுக்கு கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. சரி, இன்னைக்கு வந்து நவம்பர் 14 இன்னைக்கு வந்து நவம்பர் 14 டின்டு சிக்கு 2 பேருக்குமே வந்து சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன். டின்டுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூல்ல இருக்கு. அவளுக்கு வந்து பாட் லஞ்ச். ஸோ அவளுக்கு இன்னொருத்தங்களுக்கு வந்து சேர்த்து லஞ்ச் கொண்டு போனோம். சும்மாவே ஃப்ரைடேனா வந்து தலைக்கீழ தான் பாஸ்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த வேறையா, அதனால ஃபர்ஸ்டே வந்து சொல்லி வச்சுட்டா பாஸ்தான்னு. அதனால ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ணி பேக் பண்ணிட்டேன். ஓகேவா குட்டீஸ்க்கு. இப்போ ஒரு 1 hour இருக்கு நமக்கு இன்னும் கிளாஸ்க்கு போறதுக்கு. சரி ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன், பட் வீடை சுத்தி காட்டுறேன், தலை கீழே இருக்கு. ஒரு 2 நாள் தான் இல்ல கிளீன் பண்ணல, பட் என்னால முடியல. நான் ஆக்சுவலி ராம் கிட்ட வந்து இன்னைக்கு கிளாஸ் போனதுக்கு அப்புறமா நீ கொஞ்சம் ஒதுக்கிற அப்படி சொல்லலாம்னு நினைச்சேன். அப்புறம் சரி நம்ம கொஞ்சம் இறங்கினாதான் வந்து அது கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் வந்து கிளீனிங் ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்களுக்கு வந்து கிளீனிங் மோட்டிவேஷன் கொடுக்க போறேன். கொஞ்சம் வீடை சுத்தி பாருங்க. இது வீடு இல்ல, இது வீடு இல்ல, அது காட்ட கூட முடியாது, அந்த லட்சணத்துல இருக்கு. காட்டு. இங்க இருந்து ஆரம்பிப்போமா? நாங்க நிக்கிறதுக்கு கூட ஸ்பேஸ் இல்லைங்க இங்க. சோ இவனுக்கு அந்த இது ஒட்டணும்ல, அதை முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். அது காட்டுறேன் உங்களுக்கு. சிக்குக்கு வந்து இன்னைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். ஸோ ஒவ்வொரு கிட்ஸுமே ஒவ்வொரு ஆல்பபெட்ல வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. சிக்குக்கு கொடுத்துருக்க ஆல்பபெட் வந்து கியூ. அதனால ராம் வந்து அழகா இந்த கியூ பண்ணாங்க, நைட் உட்காந்து இதை பண்ணாங்க. இப்போ இதுல வந்து ஒரு ரிப்பன் மட்டும் டைப் பண்ணோம்னா அவனை சுத்தி கட்டி விட்டுடலாம். சூப்பர்ல, சாம்பியன்ஷிப் பெல்ட் மாதிரி. இதுதான் என்னன்னு எனக்கு புரியல. கியூவோட இது அது தெரியுது, என்ன பேர்டுன்னு. கிங் குயில் அது. ஓகே, அப்ப கே தானே வரும் அது. ஏன்னா குயில்னா குட்டியோண்டு அந்த காடை தானே பார்த்தேன். யாரோ யார் சிக்கு காக்கா சிக்கு வீட்டு காலைல எழுந்துச்சு காட்டினா க்ரோ க்ரோ அப்படின்றான். சார் மானத்தை வாங்கிட்டான், பட் பரவாயில்ல, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணாங்க. பாவம் நைட் எல்லாம் ஃபுல் பண்ணாங்க. வீடு ஃபுல்லாக காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்க, கொடுமையா. நீ வெறித்தனமா நான் வந்து சிக்கு ஸ்கூலில் விட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த இடம் க்ளீன் ஆயிடுச்சா, அதே மாதிரி இந்த சைடும் க்ளீன் ஆயிடுச்சு. இனிமேல் துணி மடக்கணும், அப்புறம் வேறு என்ன பண்ணோம். இது என்னோட கான்ட்ரிபியூஷன் இப்போ, அதனால் இதை எடுத்துடுறேன். அடுத்து என்ன பண்ணோம்? ஓகே, அது இப்போவே பண்ணிடலாம்ல. சரி ஓகே, ஒரு வழியா பிளான் பண்ண மாதிரி எல்லாம் முடிச்சிட்டேன். பட் என்ன காஃபி தான் குடிக்க முடியல, ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். சிங்க் மட்டும் ஃபுல்லாக இருக்குது, அது ராம் வந்து லோட் பண்ணிடுவாங்க. அப்புறம் துணி நிறைய இருக்குது மடிக்க வேண்டியது, அதுவும் ராம் வந்து பண்ணிடுவாங்க. அப்புறம் உள்ளே கொஞ்சம் க்ளீனிங் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே டீப் க்ளீனே பண்ணிட்டேன், எல்லாம் முடிஞ்ச அளவு விண்டோலாம் தொடச்சிட்டு. அப்படி உள்ளே மட்டும் கொஞ்சம் க்ளீனிங் இருக்குது, அது ராம் முடிஞ்ச அளவு பண்ணுவாங்க. அப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறமா கிளாஸ் முடிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் ஆஹா. ஆனால் டின்டு சிக்கு ஸ்கூல்லேருந்து வந்துட்டா எந்த நிலைமைன்னு தெரியாது. நான் சொல்லி வச்சிருக்கேன் சிக்கு கிட்ட, ஒரு டாய் எடுத்தேன்னா அந்த டாயோட மட்டும் விளையாடு. அவனுக்கு என்னன்னா எல்லாம் ஸ்கேட்டர் பண்ணி போட்டிருப்பான். நாங்க யாராவது அதை கிளீன் பண்ண போனாலும் அது எடுக்காதீங்க, இது எடுக்காதீங்க, எதுவுமே எடுக்கக்கூடாது, அவனை சுத்தி எல்லாமே இருக்கணும் அந்த மாதிரி. அதனால சொல்லி வச்சிருக்கேன், பார்க்கலாம் எப்படின்னு. எல்லாரும் வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கும். ஆமா, இல்ல புரியுது, குழந்தைங்க அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. பட் இது குட்டி ஸ்பேஸுங்கிறதுனால ஒரு 4-5 டாய் போட்டாலே ஃபுல் ஆயிடுது. நம்மளால நடக்க கூட இடம் இல்லை. இப்போ வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு, இன்னும் பக்காவா ஒதுங்கணும். பட் ஓகே ஓகே, கிளம்பலாம். இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ நேற்றுக்கு செகண்ட் டே கிளாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது, சூப்பராக இருந்தது. அப்புறம் ஈவினிங் அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்து இன்னைக்கு சாட்டர்டே கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம மீன் எல்லாம் வாங்கி. அதனால நேற்றுக்கு கண்டிப்பாக என்ன ஆனாலும் ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் டின்டு ஒரு 10:30 இருக்கும்ல, 10:30 போல போயிட்டு ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நண்டு வாங்கினேன். நண்டு வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோ வாங்கினேன்.
இந்த ஒரு நண்டோட கால் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஆக்சுவலி வீடியோவில் தெரியல. இல்லை விரலோட பெருசு. அந்த ஒரு நண்டு மட்டுமே வந்து 1/2 kg மேலே இருந்துச்சு. அப்புறம் ஒரு கிலோ கிட்ட 1.5 கிலோ கிட்ட நண்டு. அப்புறம் வாழை மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி சீசனுக்கு தான் வரும், அதனால அது வாங்குற பிளான் இல்லை. பட் பார்த்ததும் சரி ஓகே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டேன் நான். அது ஒரு 3 பெரிய வாழை மீன் வந்து 1 கிலோ கிட்ட இருந்துச்சு. 400 rupees. பட் நம்ம அண்ணா வந்து 300 rupeesனு கொடுத்தாங்க. அப்புறம் கொடுவா மீன் ஒன்று வாங்கினேன், பாறை மீன் ஒன்று. ரெண்டுமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ், கிட்டத்தட்ட 1 கிலோ மாதிரி. அந்த 2 ஃபிஷ்ஷையுமே கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு இல்லை மண்டே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு என்னென்ன குழம்பு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நண்டு பெப்பர் மசாலா வச்சுருக்கேன். அப்புறம் சாப்பாடு இருக்குது. இங்கே வந்து வாழை மீன் வந்து யூஸ்வலாக இந்த கேரளா சைட்லலாம் இந்த வத்திச்சது அப்படின்னு ஒரு ரெசிபி பண்ணுவாங்க. நல்லா புளிக்குழம்பு மாதிரி நல்லா வத்தி எடுப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் ஆக்சுவலி நல்லா சட்டியோட வத்தி இருக்கும். பட் எனக்கு கிரேவி மாதிரி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மலேசியா போயிருந்தப்ப அந்த பாபாஸ் ஃபிஷ் கறி மசாலா வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம். பட் நான் யூஸே பண்ணல, ஏன்னா பொதுவாக நான் வந்து இந்த குழம்புலாம் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிருவேன்னா, சரி இன்னைக்கு அதில் வந்து செய்யலாம் அப்படின்னு செஞ்சோம். சூப்பராக இருந்துச்சு, சீரியஸ்லி டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் அதுலேயே வாழை மீன்லாம் கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு வேலை அந்த மீன் குழம்புலாம் காரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பருப்பு, அவ்வளோதான். இதில் வந்து முள் இருக்குமா நிறையா? நடுவில் அப்புறம் சைடில் மட்டும்தான். ஸோ ஈஸி சாப்பிட்றதுக்கு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் வாழை மீன் மட்டும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இன்னைக்கு எதுவும் பெருசாக பிளான் இல்லை. குட்டீஸ்க்கு வந்து ஏதாவது ஸ்கூல் ரிலேட்டட் ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணணும். நான் நாளைக்கு வந்து இதோட vlog கண்டினியூ பண்ணுறேன், இல்லை பார்ப்பேன் எப்படின்னா. ஓகே, தப்பிக்குது. நெக்ஸ்ட் டே vlog கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய பிளான் இருந்தது. காலையிலேயே ஒரு பிராண்ட் ஷூட் எடுக்கணும், அதுக்கப்புறமா ஈவினிங் போல் உங்களுக்கு ஒரு ரெசிபி காட்டலாம்னு நினச்சேன். பட் சிக்குக்கு வந்து திடீர்னு ஃபீவர் வந்துருச்சு. அதனால அவரை வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பல, வீட்டில் தான் இருந்தான். ஸோ ஃபுல் டே அவனோட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டின்ட்டு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அவன் அப்படி இருக்கும்போது நம்மளாலையும் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நம்மளும் தூக்கு அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால டின்ட்டு வந்ததுமே நாங்கள் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து பிராண்ட் ஷூட் மில்க் மேடுக்கு தான். வேர்ல்ட் கீர் டே வருது போல், அதனால கீர் இல்லைன்னா பாயசம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேசிக்கான நம்மளோட ஓகே வித்தாங்க பாயசம் தான் செய்கிறேன். ஸோ பேசிக்கான நம்மளோட பாயசம் ஏதாவது செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து சேமியா பாயசம் தான் செய்கிறேன், கொஞ்சமாக ஜவ்வரிசி போட்டு. இதை முடிச்சுட்டு நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சிக்கன் மந்தி ரெசிபி தான் செய்ய போகிறேன். அது ரெசிபியோட உங்களுக்கு கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே வந்து ஷூட் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ராம் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் ஷாட் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஃபைனலாக பிளேட் பண்ணி அந்த பீரோல் மாதிரி எடுத்துகிட்ருக்காங்க. செட் பண்ணுறதுக்கே உள்ள ஆகுது. ஓகே, அதே ஃப்ரேம் கிடச்சிருச்சு. ஓகேவா? வந்து சிக்கன் மந்தி ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு 5 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம சிக்கன் வந்து 3 கோழியோட லெக் அண்ட் தை இருக்குல்ல, அது மட்டும் வாங்கி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மந்தி மசாலா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி தான் செய்யணும். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கோங்க. இது வந்து வறுத்து அரைச்சி நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம், எப்போல்லாம் தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், முழு பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பிரிஞ்சி இலை, 10லேருந்து 12 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, ஒரு பெரிய துண்டு பட்டை, ஒரு பிளாக் கார்டமம், ஒரு 10 கிராம்பு. இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துப்போம் பவுடராக. மசாலா வறுத்து அரைச்சிட்டோம், நல்ல வாசனையாக இருக்குது. இதுலேருந்து ஒரு நல்ல 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர், அப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ நான் வந்து சிக்கனோட லெக் அண்ட் தை சேர்த்த மாதிரி ஒரு பெரிய பீஸாக 6 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் ஸ்லிப்ஸும் போட்டு வச்சுருக்கேன். ஸ்கின்னோடையும் பண்ணலாம், ஸ்கின் இல்லாமையும் பண்ணலாம். ஸோ இப்போ முடிஞ்ச அளவு இதில் நல்லா உள்ள வரைக்கும் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ண விட்டுருவோம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 50 கிராம்ஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துப்போம், ஏன்னா சிக்கன் வந்து ஃபுல்லாகவே குக் ஆகணும்ல. 2 டீஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துப்போம்.
இப்போ ஹோல் கரம் மசாலா, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 8 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை வந்து பிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துப்போம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துப்போம். இந்த வெங்காயம் வந்து ஃபுல்லாக குக் ஆகணும்னு இல்லை, ஒரு 50% குக் ஆகட்டும். துபாய் போகும்போது ஒரு சில விஷயம் தான் என் மைண்டில் இருந்துச்சு. அதில் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஒரு மந்தி சாப்பிடணும்னு இருந்தது. பட் கடைசி வரைக்கும் எங்களால் சாப்பிட முடியல. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. ஏன்னா சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், துபாயில் வந்து மந்தி ஷவர்மாலாம் சூப்பராக இருக்கும்னு. பட் எங்களுக்கு என்ன தெரியல, மேபி எங்களுக்கு டைம் இல்லாததுனால ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியா என்னன்னு தெரியல. பட் நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம். பட் அங்கே சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ ட்ரைட் லெமன் வாங்கிட்டு வந்தேன். ஸோ மந்திக்கு வந்து அது ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட். பட் உங்களுக்கு வந்து அமேசான்லேயே இப்போ கிடைக்குது. ஸோ அமேசானில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அது வாங்கிட்டு வந்ததுலேருந்து எப்போன்னு இருந்தேன் நான், இதை ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு. இன்னைக்கு செஞ்சாச்சு. செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக இதை வதக்கிப்போம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அப்படியே வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஹை ஃப்ளேம்லேயே தான் இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி அதை திருப்பி போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு ஒரு சைடு. இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து யூஸ்வலாக நம்ம அந்த தக்காளியில் வந்து ஒரு சட்னி மாதிரி பண்ணுவாங்க, ஒரு சால்சா மாதிரி. அதுக்கு ஒரு ஃபுட் ப்ராசஸர் வேணும். ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா பச்சை மிளகா. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். மந்தி அந்த அளவுக்கு காரம் இருக்காதுல்ல, அதனால இது கொஞ்சம் காரமாக செஞ்சுக்கோங்க. ஒரு 3 பெரிய பல்லு பூண்டு, கொஞ்சம் ஒரு கையளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணி நான் வந்து ஃபுட் ப்ராசஸரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ வந்து நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசி வந்து 5 கிளாஸ் எடுத்திருக்கேன். 5 கிளாஸ் அரிசிக்கு கிட்டத்தட்ட 9 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வைக்க போகிறேன். நம்ம யூஸ்வலி பிரியாணி பண்ணோம்னா 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி வைப்போம்ல, 1 கிளாஸ் மட்டும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். அதில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா சிக்கன் வேகட்டும். நம்ம சிக்கன் எடுத்ததுக்கப்புறமா அடுத்து ரைஸ் பாயில் பண்ணும்போது மிச்ச வாட்டர் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரக பொடி, பாதி லெமனோட ஜூஸ். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்ல குட்டி குட்டி பீசஸாக அரைச்சிப்போம். இது வந்து அரைச்சாச்சு. ஒரு பச்சை மிளகா வந்து கம்மி பண்ணிருக்கலாம். செம்ம ஸ்பைசியாக இருக்குது, ஆனால் வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. தெரியல எப்படி சாப்பிட முடியும்னு. இல்லை நான் ஓகே, ராமுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, இப்போ சிக்கன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகிட்டு இருந்துச்சு. ட்ரைட் லெமன் வந்து சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி நான் பிளாக் லெமனும் வாங்கியிருந்தேன், இந்த ரெகுலர் ஒன்றும் வாங்கியிருந்தேன். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கலர் டிஃப்ரென்ஸா? பிளாக் வந்து ஆக்சுவலி லைம், அந்த கேட்டகரியும் இருக்குது, லைம் அண்ட் லெமன் அப்படின்னு. இதை வந்து பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீஹைட்ரேட் பண்ணுவாங்க, சன்ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்களா இந்த கலர் வர வரைக்கும். ஸோ இதில் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் இருக்கும், பஞ்சன்ட் ஸ்மெல் இருக்கும், அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சன்ட்ரை பண்ணுற லெமன். ஸோ இதில் வந்து அந்த அசிடிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் யூஸ்வலி இது போட்டோன்னா இந்த மந்திக்கு வந்து சூப்பராக இருக்கும். நீ இப்போ எதை போட போகிற? பிளாக். இப்போ ட்ரைட் லெமன் போட்டுட்டேன். லைட்டாக இந்த சிக்கனை வேணால் ஃப்ளிப் பண்ணி விட்டுப்போம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே இந்த சிக்கன் நல்லா ஃபுல்லாகவே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் எடுத்துருவோம் இதுலேருந்து. இப்போ சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கும். வந்து அந்த சிக்கன் பீசஸ் மட்டும் உள்ளேருந்து எடுத்துருவோம். இந்த சிக்கனை கொஞ்சம் ஆறுனதும் நம்ம திரும்பி கிரில் பண்ண போகிறோம். கிரில் பண்ணும்போது பட்டர் அப்படியே கூட கிரில் பண்ணலாம். இல்லைனா அந்த மசாலா நம்ம மேரினேட் பண்ணோம்ல, அது கொஞ்சம் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நல்லா மேலே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். அது நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க, மிச்ச தண்ணி ஊற்றணும். இப்போ ஒரே ஒரு சிக்கன் ஸ்டாக் க்யூப் வந்து தண்ணியில் நல்லா சுடு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இன்னும் கொஞ்சம் ரைஸ் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை சேர்த்துட்டு அந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு இல்லை மசாலா ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஓகே, இதை சேர்த்ததுக்கப்புறம் உப்பு பாருங்கள், ஏன்னா சிக்கன் ஸ்டாக் க்யூப்லேயுமே வந்து உப்பு இருக்கும். அதனால்
தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி வந்து நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் அதோட ஆஃப் பண்ணிடலாம். ஹேண்ட்ஸ் அப் சொல்லு. எல்லாருக்கும் ஹேண்ட்ஸ் அப் சொல்லுடா. ஹேண்ட் பஸ்ஸா? ஹலோ. நான் சிக்கன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த காரோலாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் எண்ணெய் இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ரஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது வந்து நல்லா க்ரில் பண்ணி எடுத்துடலாம். இங்கே வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட போகிறேன். இது ஓரளவுக்கு நல்லா க்ரில் ஆயிடுச்சு அப்படின்னா எடுத்து தனியாக வச்சுருங்க. இதே மாதிரி மற்ற சிக்கன் பீசஸையும் க்ரில் பண்ணிடுவோம். இப்போ ரைஸும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கும். இப்போ எல்லாமே ரெடி. லைட்டாக அசம்பிள் மட்டும் பண்ணிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். குங்குமப்பூ வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் லைட்டாக அந்த ஒரு கலருக்காக. அப்புறம் நம்ம சிக்கன் எல்லாம் க்ரில் பண்ணி ரெடியாக இருக்குது. அப்புறம் இந்த சிக்கனுக்கும் இந்த ரைஸி ஸ்பைசியா வலிக்குச்சா ரைஸ்? சிக்கனுக்கும் இந்த ரைஸ்க்கும் வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும். அதுக்காக சார்கோல் வந்து ஸ்மோக்கி சூடு பண்ணால் ஸ்மோக்கி ஃப்ளேவர் அதான் மூடு எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியா ஒரு நாடி போய்ப்போம். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணுமா என்ன? நெஞ்சு வலிக்குதா? அது வந்து என்ன பண்ணனே தெரியல. சரி, அந்த சார்கோல் வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம். பண்ணிட்டு லைட்டாக இந்த சாஃப்ரன் வந்து ஊற்றிப்போம். சிக்கன் வந்து இப்படி அடுக்கி வச்சுக்கலாம். ஸ்மூடு பண்ண சாப்பிட்றதுக்கு எப்படிமா லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றணுன்னா நல்லா புகை வரும். இப்போ ஒரு ட்ராப் ஆகும். டக்குன்னு மூடி வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஸ்மோக் இறங்கியிருக்கும். ஓகே, இப்போ இதோட எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே வேணால் நீங்கள் ஃப்ரைடு ஆனியன்ஸ் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். பட் போதும், இதுவே நல்லா தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய்.